சார்லி, எப்படி இருக்கீங்க? எங்க பாத்துங்க. வண்டியில ஏறுங்க. அந்த என்ன ஷூட் பண்ண பார்த்தான். சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க. இதுல இந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லவே இல்ல. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவன் என்ன சுட ஆரம்பிச்சான். உங்களுக்கு கொலை பண்ண லைசென்ஸ் இருக்குன்னு தெரியும். டிரைவ் பண்ண லைசென்ஸ் இருக்கா? சிகரெட் ரைடர் இருக்க எடுங்க. ஐயோ கண்ணு, இத வச்சு என்ன பண்றது? எடுத்து அந்த டயர்ல சுடுங்க. என்ன விளையாடுறீங்களா? இது அசெம்பிள் பண்றதுக்கே அரை மணி நேரம் ஆகும் போல இருக்கு. சீக்கிரம்ங்க, அதெல்லாம் எடுத்து ஈஸியா செட் பண்ணலாம். கம் ஆன். ஓகே அதான் ட்ரை பண்றேன். ஹரி அப். கம் ஆன். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்னும் ஜான் பேன் இல்ல. ஓகே, நீங்க வண்டி ஓட்டுங்க. என்ன? வண்டி ஓட்டுங்க. I'm sorry. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. கன் எடுங்க. என்னால இதை நம்பவே முடியல. அவங்க என்ன சுட்டாங்க. இப்படி ஒரு ரீயூனியன் இருக்கும் நான் சத்தியமா கனவுல கூட எதிர்பார்க்கவே இல்ல. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நீ நினைக்கிறது நடக்காது. சரி, அப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலா நான் வெளியே போக நினைக்கல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு முக்கியமான வேலை இங்கதான் இருக்கு. இது வெறும் சின்ன ராக்கெட் மிசைல். நான் தான் முன்னாடியே சொன்னேனே, இதுக்கு மேல உனக்கு டைம் கொடுக்க எனக்கு மனசு வரல. ரெண்டு பேரும் இப்படியே சும்மா நின்றுட்டு இருந்தா எப்படி? அவரோட சமாதிக்கு வழியே காட்டுங்க. ஒழுங்கா அங்கே நில்லுங்க. மூவ். தள்ளி போன்னு சொன்னேன். நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல மார்க்கஸ். ஆனா நீ என் கூட வர போற. எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல என்ன எடுத்து விடுற? ஓ கம் ஆன் गाइस, நீங்க தான இத ஆரம்பிச்சீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இங்க பாருங்க. நம்மளோட ஃபேவரட் வெலோரியம் இங்க இருக்காரு. கூடவே பார்த்தா அவரோட ஸ்டாஃப்ஸும் இங்க இருக்காங்க. ரெண்டு பேரும் அசையாம நில்லுங்க. ஓஹோ. உங்ககிட்ட வம்பு வச்சுக்கவே கூடாது போல இருக்க. நல்ல வேலை நீ என் பக்கம் இருக்க.
அந்த பொண்ணோட பாதுகாப்புக்காக இங்க வந்தியா இல்ல என்னோட முயற்சியை முறியடிக்க வந்தியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க இருந்து போக முடியாது. கையை தூக்குங்க 2 பேரும். ருடி, அவங்க நம்மளோட கெஸ்ட். அவங்கள கண்ட்ரோல் ரூமுக்கு ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு வா. டிவர்ஷன் ஆல்ட் அப்படியே உன்னோட ரைட்டு கொஞ்சம் வா. அப்புறம் டன்ஹெல், இந்த இடத்துக்கு நீங்க என்ன டெர்மினேட் பண்ண தானே வந்திருக்கிறீங்க? இது ஒண்ணு சாதாரண நிகழ்வு இல்லையே. ருடி, உடனே அவங்கள நம்மளோட கேமுக்காக அவங்கள தயார் பண்ணி கூட்டிட்டு வா. சரியா? சீக்கிரமா போங்க, நமக்கு டைம் இல்லை. மார்க்கஸ், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கவலைப்படாத ஷெனால்ட், அவ இங்க ரொம்பவே சேஃபா இருப்பா. சொல்லப்போனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே அவகிட்ட பேசலாம். அந்த ஏர்ஃபோனை கொஞ்சம் எடுங்க ப்ளீஸ். இப்போ என்னோட கேம் போர்டை கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். இதுதான் என்டையர் மைஸோட பிளான். காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல? அதை கொஞ்சம் சுவிட்ச் ஆன் பண்ணுங்களேன். இப்போ அந்த கிணறிய பாருங்க, அதை கொஞ்சம் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. அந்த 2 லைட் இருக்குல்ல, அதுதான் பிளேயர்ஸுக்கானது. ருடி, அதை கொஞ்சம் சுவிட்ச் ஆன் பண்ணு. இதுதான் என்னோட கிரவுண்ட் ரூல்ஸ். என்னோட கேட்ஸை நான் தான் அங்கே யூஸ் பண்ண போறேன். உங்களோட கிணறிய நீங்க பயன்படுத்தலாம். இதுல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஒருத்தர் தான் அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும். ஒரு நிமிஷம், அந்த லைட்ஸ் எதுக்கு? அந்த லைட்ஸா? என்னோட கேட்ஸுக்கானது. அதை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். எல்லோ லைட்ஸ் உன்னோட கிணறு. ஷெனால்ட், இந்த உலகத்திலேயே ஒரு கேம்ல என்ன நீ தோக்கடிச்சிருக்கனா அது நீ மட்டும்தான். அதை நான் ஈவன் பண்ண வேணாமா? இந்த தடவை அதை பண்றதுக்காக தான் இது எல்லாமே. கேம்ல விளையாடுவோம். நீ தோத்துட்டினா கேட்ஸ் கெனாரியை எடுத்துடும். கேட்ஸ் என்ன பண்ணணும் தெரியுமா உனக்கு? கெனாரியை நீ ஒரேடியா மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா டன்ஹெல் சுதந்திரமா போகலாம். அதுக்கப்புறம் நீ வின் பண்ணதா அர்த்தம் இல்ல, நீ தோத்ததா தான் அர்த்தம். கொஞ்சம் லெஃப்ட்ல போறியா? அடுத்தது ரைட். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல போ. பேஜ், நான் சொல்றது கேள. ரூடிக்கும் கிரெட்டுக்கும் உனக்கு இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அவங்க சூட்ல இருக்கு. நான் இந்த மேஸ்ல உன்னை டைரக்ட் பண்றேன். வலோரியம் அவங்க 2 பேரும் டைரக்ட் பண்றாரு. பேஜ், நான் சொல்றது கேள. ஒருவேளை அவங்க கிட்ட நீ மாட்டிக்கிட்டினா உன்னை அங்கேயே கொன்னுடுவாங்க. அதனால இப்ப நீ முதல்ல நகர வேண்டியது உன்னோட லெஃப்ட் சைட்ல. Now. இன்னும் 15 மினிட்ஸ் தான் சார் இருக்கு. அவ்வளோ நேரம்லாம் இங்க ஆகாது. ரைட்டா? நீ அங்கே இரு. ஓடி உன்னோட லெஃப்ட்டுக்கு போ. சீக்கிரம் அப்படியே ரைட்டுக்கு போ. உன்னோட மூவ் எடுக்கிறதுக்கு லேட் பண்ணாதான் அப்புறம் உனக்கு தான் பிரச்சனையாகும். அப்படியே ஒரு 6 ஸ்டெப் எடுத்து பின்னாடி போ. அங்க போய் அப்படியே லெஃப்ட் சைடுல டர்ன் பண்ணு. ரைட். இப்போ நீ செகண்ட் லெஃப்ட் எடுக்கணும். சீக்கிரம். அந்த கிணறியை விட்டுறாதீங்க, முடிச்சாகணும். சீக்கிரம்.